நாம் ஒவ்வொரு வார்த்தை நாள்தோறும் தேவனுடைய ஆலோசனைகளாக அப்போஸ்தலருடைய உபதேசங்களாக வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதும் கேட்பதும் நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதும் நமக்கு வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆவிக்குரிய வார்த்தைகளானது ஒரு மனிதனின் உலகத்திலே சிறந்த கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு ஆவிக்குரிய வார்த்தைகள் எப்பொழுதுமே உதவியாக இருக்கும். அது அந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை பேசும் பொழுதும் கவனிக்கும் பொழுதும் அது உண்மையாகவே தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதா என்பதை சற்று நாம் உதாரித்து பார்க்க வேண்டியது கூட நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் உபதேசங்களிலே பலதரப்பட்ட உபதேசங்கள் நமக்கு இருக்கிறது. மாம்சிகமான உபதேசம் இருக்கிறது, ஆத்மாக்களை ஏற்று தயாரமாக சொல்லப்படுகிற உபதேசங்கள் இருக்கிறது, ஆசீர்வாதமான உபதேசங்கள் இருக்கிறது. அது மனுஷர்களுக்கு ஏற்றால் போல சொல்லுகிறதுதான் எனக்கு உபதேசங்களாக அனைவரும் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சத்தியத்தின்படி தேவிக்கிறதுதான் உண்மையான உபதேசமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து பெற்று நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவ வார்த்தைகளை நாம் உற்று கவனித்து பார்த்து நம்முடைய ஆளுக்குரிய வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும்படியாக நீங்கள் உற்று கவனிக்கும்படியாக கேட்டுக் கொள்கிறேன். அது இந்த செய்தி ஏறக்குறைய ஒரு 3 அடுக்குகளாக இந்த செய்தியில் இருக்கிறது. தேவனுக்கு சித்தமானால் நேரம் குறைந்த நேரத்திலே ஒருவேளை உங்களிடத்திலே அது முழுவதும் சொல்லக்கூடியதான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குமானால் முழுவதுமாக பகிர்ந்து கொள்ள அப்படி ஆசைப்படுகிறேன். அப்படி இல்லை என்றால் தொடர்ந்து இந்த செய்திகளை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். வழக்கமாகவே நமக்கு தெரிந்த பெயர்களை தான் நாம் மறுபடியுமாக நாம் பார்த்து இருக்கிறோம். அது தெரிந்த பெயர்களை நாம் பார்ப்பதனாலே உங்களிடத்துல அலட்சியம் வராததற்கு நீங்கள் சற்று எச்சரிக்கை உள்ளவர்களாக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த செய்தியை பின்தொடரும்படியாக உங்களை கிறிஸ்துக்குள்ளே அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். என்ன சில நேரங்களிலே அதிகமான பெயர்கள் நமக்கு தெரியும், அதிகமான காரியங்கள் வேதத்திலிருந்து நமக்கு தெரியும். அப்படின்றதுனால என்ன பெருசா சொல்லிட போறோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். எனக்கு வாச நிருபப்பகுதியிலே 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 15வது வசனம் அங்கே சொல்லப்படுகிறது, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்று அப்படின்னு. ஆக இந்த ஸ்தேவானுடைய வீட்டார் அப்படிங்கும் பொழுது இங்கே அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துக்குள்ளே நாம் வரும் பொழுது ஒரு நீண்ட பிரசங்க குறிப்பு தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரமானது இருக்கிறது. இந்த பிரசங்க குறிப்பை யார் பேசுகிறார் என்றால் அந்த ஸ்தேவான் தான் அங்கே பேசுகிறார். அது ஸ்தேவானுடைய முடிவை இந்த 7வது அதிகாரத்துக்குள்ளே நம்ம பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்தேவானை கல்லெறிந்து என்ன பண்ணிட்டாங்க, கொலை செய்தார்கள். கல்லெறிந்து ஒரு மனிதனை கல்லெறிந்து கொலை செய்தான ஒரு சம்பவம் இந்த 7வது அதிகாரத்துக்குள்ளே வருது. ஆக இந்த ஸ்தேவான் இந்த ஒரு நீண்ட பிரசங்கத்தை தான் இந்த 7வது அதிகாரத்துக்குள்ள நாம பார்க்க இருக்கிறோம். ஆனா அதற்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், வழக்கமாகவே நமக்கு தெரியும் ஒரு எகிப்து அடிமை இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆனால் இந்த எகிப்து அடிமை கானான் இஸ்ரவேல் அவர்களை வழிநடத்தின மோசே இப்படி ஒவ்வொரு பாடங்களாக நாம் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும் பொழுது இது எங்கே எப்படி ஆரம்பிக்கிறது என்பதுதான் இந்த 7வது அதிகாரத்திலே இங்கே ஸ்தேவான் வந்து விளக்கி காண்பிக்கிறார். 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். ஓகே, இந்த 3வது வசனம், இந்த 3வது வசனத்தை சகோதர வாசகர் நம்ம எல்லாம் கேட்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது யாரையும் சம்பந்தப்படுத்தி யாருக்காக பேசுறது அப்படின்னு நம்மளால எத்தனை பேரால புரிஞ்சுக்க முடியுது? புரிஞ்சுக்க முடியுதா? முடிஞ்சுன்னா தலையாட்டுங்க, பேக்ரவுண்டுக்கு போவானா, இல்லைன்னா சொல்லுங்க நான் பேக்ரவுண்டுக்கு போகிறேன். ஏன்னா நேரத்திற்கு ஏற்ற பிரகாரம், ஏன்னா நம்ம நிறைய ஆவிக்குரிய வகையில வளர்ந்திருக்கிறதுனாலே 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து பேசுகிறது. நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த கட்டளையை பெற்ற ஒருவர் தான் ஆபிரகாமாக இருக்கிறார். அவருக்கு சொல்லப்பட்டது உன் சந்ததியை நான் என்ன ஆக்குவேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொன்னார். ஓகே, இந்த பெரிய ஜாதியாக்குவேன் எது நீங்க மனசுல வச்சுக்கீங்க. இந்த பெரிய ஜாதியாக்கு அப்படின்னு சொன்ன உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் என்ன பண்ணாரு, தான் இருந்ததான இந்த கட்டளைப்பட்டிருந்து புறப்பட்டு வந்து
தேவன் சொல்லும்படியான எல்லா வார்த்தைகள் கீழ்த்தறிந்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவர் அர்ப்பணித்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். அதுக்கு பிற்பாடு 100 வயசு அவர் குழந்தை பிறக்குது அப்படிதானே. அந்த மாதிரி ஈசாக்கு இதோட முடிவுதான் இல்ல, இதுக்கப்புறம் தொடர்கிறது. ஆக இதற்கு இடைப்பட்ட காலத்துல இது தொடர்ந்து வருகிற ஒரு சூழ்நிலையில தான் எகிப்துடைய அடிமை காலமானது தோணுகிறது. ஆபிரகாமுக்கு பிற்பாடுதான். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் சொல்றதான கட்டளை என்னவென்றால், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன். அது ஆசீர்வதிக்க போகிற ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு சந்ததியா இருக்க போகிற அந்த ஆபிரகாமுடைய சந்ததியானது எகிப்து தேசத்திற்குள்ளாக அடிமைகளாக இருந்தார்கள். இன்னொரு கேள்வி, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லுங்க. அடிமை தரத்திலிருந்து புறப்பட்டவங்க எவ்வளவு பேரு? புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர். அதை தவிர ஸ்திரீகள் குழந்தைகள் ஏறக்குறை 20 லட்சம் பேராக வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆக ஒரு அடிமை காலத்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசத்தை காணும்படியாக புறப்பட்டு எத்தனை பேரா இருக்காங்களா? ஏறக்குறை 20 லட்சம் பேர். இது புறப்பட்டு வந்தவர்கள், அடிமையிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அப்படின்னு நாம பாக்குறோம். ஆனால் அவர் எப்படி அடிமையா போனாங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அடிமையாக போனவர்கள் எத்தனை நபர்கள் தெரியுமா? புதுசா இருக்கா? அடிமையாக போன நபர் யார் அப்படின்னா, இதே 7வது அதிகாரத்துலதான் சிறுவன் விளக்கம் சொல்லி காண்பிக்கிறார். அங்கே நீங்க தொடர்ந்து வாசித்த பொழுது, இந்த ஆபிரகாமே உண்டு, உன்னை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் 5வது வாக்குங்க. அப்போ சொன்னவர்கள் 7:5 அப்ப பாருங்க, ஒரு குடி மண்ணு கூட ஆபிரகாமுடைய கையில இல்ல. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் எல்லாம் இருக்கும் போது அப்ப எது வாக்குதத்தம்? உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக கொடுப்பேன். அது கானான் தேசம். அந்த தேசத்தை நான் என்ன செய்ய போகிறேன்? சுதந்திரமாக கொடுக்க போகிறேன். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார்? இங்கே கல்பேர் பட்டணத்திலே விக்கிரக ஆராதனையிலே நான் கல்பனாக தேடாக்கூடிய மகனாக இருந்த ஆபிரகாமை தேவன் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவர் கையில ஒரு குடி மண்ணை சொன்னது இந்த ஆபிரகாமுக்கு. ஆனால் இந்த தேசத்தையே உனக்கு சுதந்திரமாக உன் பின்னர் சந்ததி கொடுக்க போகிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவருக்கு சொல்லும் போது அவருக்கு பிள்ளைங்க இருந்தாங்க, பிள்ளைங்க இல்லை. அப்ப உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றால், ஒரு குழந்தை கூட இல்லாத ஒருத்தர் வந்து இந்த ஆஸ்தியெல்லாம் நம்ம கையில கொடுத்து இருந்தா உன் பரம்பரைக்கு இந்த ஆஸ்தியை கொடுக்குற அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? கூட இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க, அப்பான்னு கூப்பிடுறதுக்கு அம்மானு கூப்பிடுறது பிள்ளை இல்லையா, இவ்வளவு சொத்து வச்சுட்டு என்ன பண்ண போறான் அப்படிதான் நிறைய பேர் பேசுறாங்க. அப்ப ஆபிரகாமை குறித்து தேவன் சொல்லும்போது அப்படியே சொன்னாரு, தருவேன் என்று அவருக்கு என்ன செய்தார்? வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தம் செய்யும் பொழுது ஒரு குடி மண் ஆபிரகாமுடைய கையில இல்லை. அவரை அப்பா என்று கூப்பிடுவதற்கு யாரும் இல்லை, பெண்கள் இல்லை. ஆனால் 6வது வசனம், அதோட கூட விடல, என்ன சம்பவிக்க போகிறது? இந்த பாருங்க, எவ்வளவு பெரியதான ஒரு பழைய ஏற்பாட்டு காலத்துடைய ஒரு கால அட்டவணையை புதிய ஏற்பாட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மூலமாக தேவன் மூலமாக அங்கே பிரபலம் செய்திருக்கிறார் என்றால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதமாக இருக்கிறது. இங்க நேர வாசகமான 5வது வசனம் அவர் சந்ததியை குறித்து பேசுகிறது. கீழே வாசிக்க போகிற இந்த 6வது வசனம், அந்த சந்ததியார் உடனே ஒரு சுதந்திரிக்க போகிற அந்த கானான் தேசத்துக்குள்ள போக போறது இல்லை. அவர் என்ன செய்ய போகிறார் என்றுதான் 4வது வசனம் சொல்லுகிறது. உன் சந்ததியார் அந்நிய தேசத்திலே சஞ்சரிப்பார்கள். எங்க? உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள். அதாவது கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பாக அவர்கள் அடிமைகளாக எகிப்துக்கு போவார்கள் என்பதையும் தேவன் அங்கே வெளிப்படுத்துவதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். போவார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள். எத்தனை வருஷம்? 400 வருஷம். எவ்வளவு தெல்லும் தெளிவாக ஒரு பெரிய நீண்ட ஒரு திட்டத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் கொடுத்து அதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி இப்படியெல்லாம் நடக்க போகிறது என்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால் பிதாவினுடைய தேவனுடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள். உன் சந்ததி பிள்ளை இல்லாமல் இருந்தது, உனக்கு இந்த தேசத்தை கொடுத்தேன், ஒரு குடி மண் அந்த கையில் இல்லாமல் இருந்தது.
ஆனால் அந்த சந்ததி அந்த தேசத்தை சுதந்திரத்திற்கு முன்பாக அவர்கள் அந்நியரிடத்திலே அவர்கள் அடிமையாக போகிறார்கள். 400 வருடங்கள் அவர்கள் அடிமையின் காலமாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்து போகிறார்கள். அப்போ மேலே 5வது வசனம் கானான் தேசத்தை சொல்லுகிறது, 6வது வசனம் அடிமைகளாக எகிப்தை குறித்து பேசுகிறது. இதுதான் தேவானங்கி எழுந்து அந்த மக்களோடு எழுந்து பேசுகிறார். ஆக இது தொடர்ந்து வாசிக்கும் போதுதான் இங்கே ஒன்று வருகிறது, இவர்கள் எப்படி அங்கே வந்தார்கள். இப்ப யார் முதலா போறதுன்னு தெரியணும்ல. எத்தனை பேர் உள்ள வந்தாங்க? 6 லட்சம் பேர். 6 லட்சம் புருஷர்கள் வெளியே வந்தார்கள். அங்க ஸ்திரீகள் இல்ல, பிள்ளைகள் கணக்குல இல்ல. இவங்கெல்லாம் சேர்த்தா ஒரு 20 லட்சம் பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஆனால் முதலாக அங்க எகிப்து தேசத்துக்குள்ளே ஒருத்தர் வழிநடத்தி ஒருத்தர் போயிருக்கிறாரு. அவர் போகும்போது அடிமையாக போனாரு. அவரை குறித்து நமக்கு தெரியுமா அப்படின்னா அதே சேவனை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதே நம்ம வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிங்க. எனக்கு பிரியமானவர்களே, முதலாக எகிப்திற்கு அடிமையாக இஸ்ரவேலிலிருந்து முதலாக சென்றவர் யோசேப்பாக இருக்கிறார். நீங்கள் எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 1000 நாளை தேவனைத்து ஒரு சந்ததியை பெருக பண்ணி அப்படின்னு சொன்னாரு. யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை எகிப்திற்குள்ளாக போக பண்ணி அந்த ஒரு மனிதனாலே ஏறக்குறைய 20 லட்சம் பேர் அங்கே பழுகி பெருகிற சந்ததி அங்கே எகிப்திற்குள்ளாக அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய விஷயம். அவர்தான் என்கிற ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கைவிடவில்லை. நீங்க மேல 8வது வசனம் வாசிங்கன்னா தெரியும் அந்த கோத்திரம் எங்கிருந்து வந்தது. ஈசாக்கின் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தால் ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திரங்களையும் பெற்றார். அந்த 12 கோத்திரத்தார் அதுலதான் சொல்றாரு, பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். அப்ப ஆபிரகாமை தொடங்கி ஆபிரகாமில் ஆரம்பித்து யோசேப்பு இடத்துல கொண்டு வந்து முடிந்தது. யோசேப்பை ஏன் எகிப்துக்கு கொண்டு போனார்கள்? அது அடிமைகளாக ஏன் கொண்டு போனார்கள்? இப்ப நம்ம வாசிக்கலாம். ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டால் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த விலைக்கு வாங்கினார். அப்ப இங்க யோசேப்பு எங்க போனாருன்னா எகிப்து கொண்டு போயிட்டாங்க. யாராலே? தன்னுடைய சகோதரர்களாலே மோசம் போய் கூட இருந்த சகோதரர்கள் அவர் என்ன செஞ்சாங்க? ஏதாவது அவரை பண்ணிடணும். பொறாமை கொண்டு தன்னுடைய சகோதரத்துல பொறாமை கொண்டு அவரை ஏதாவது பண்ணிட வேண்டும் என்ற முடிவு எடுத்து அதுல ஒருத்தர் சொன்னாரு, வானா வானா அவனை கொன்று போட வேண்டாம். அவன் என்ன பண்ணலாம்? ஒரு குழுவில ஒரு கணத்துல போயிட்டு யாராவது வந்து அவனை வித்துடலாம். நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க அதுதான் நம்ம அடிமையா போய் நான் வேலையை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆக ஒருவேளை அது யோசேப்பை அவர்கள் கொன்று போட்டே இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தை என்ன பண்ண முடியாது, நிறைவேறிக்க முடியாது. ஆனால் தேவன் அங்கே அந்த சகோதரரை கூட பேசி யோசேப்பை கொண்டு போடாதபடிக்கு யோசேப்பை என்ன பண்ணாங்க? விற்று போட்டார் என்று இந்த வேதாகமத்திலே நம்ம வாசிக்கிறோம். எவ்வளவு பெருமா வித்தாங்க? எவ்வளவு வித்தாங்க? ஏசு கிறிஸ்து எவ்வளவு காசு கொடுத்தாரு? யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளி காசு. உங்க 37வது அதிகாரம் ஆதியாகம புத்தகம் 28வது வசனம் வாசிங்க. அந்த மற்றவரான நீதியானை கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த கொடியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்ரவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு வச்சு போட்டார்கள். அவரை யோசேப்பையிலே கொண்டு போனாங்க. அவர்கள் எகிப்திற்கு கொண்டு போனார்கள். ஆக முதலாக ஒரு அடிமையாக கிரயத்திற்கு பணத்திற்கு கொண்டு விலைக்கு வாங்கி கொண்டு போனவர் தான் அந்த யோசேப்பு. இந்த யோசேப்பை தான் அவர்கள் என்ன பண்ணலாம்? அங்கே கொண்டு போய் விடுறாங்க. அப்படி போகும் பொழுது அந்த யோசேப்பு எகிப்தில இருக்கும் பொழுது தேவன் அவரோடு இருக்கிறார். இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. தேவன் அவரோடு இருந்ததாலே அவர் எல்லாவற்றிலும் தேவன் அவனை உயர்த்தும்படியாக செய்தார். வாசிங்க 3வது வசனம் 39:3 ஆதியாகமம். கர்த்தர் யாரோடு இருந்தாரு? கோத்திரத்திலே இருந்ததால 11 சகோதரர் விற்று போட்டார்கள். அந்த 11 சகோதரரோட கூட இருந்தாரா? அடிமையாக அற்பமாக யாருக்கு முதலாக ஒருவனாக தூக்கி எறியப்பட்ட ஒருவனாக யோசேப்பு நிர்பதியாக நின்றார். யோசேப்பின் நிலையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள்.
தன் சகோதரராக ஒதுக்கப்பட்ட ஒருவராக இருக்கிறார். தன் அப்பாவுக்கு சின்ன பிள்ளையாக இருக்கிறார். மறுபடியும் தன்னுடைய தகப்பனை காண முடியாத ஒரு சூழ்நிலை. மறுபடியும் அப்பாவை போய் பார்க்க முடியாது. வாலிப வயது, ஒரு பிரிவு, திடீரென்று ஒரு பிரிவு. தன்னுடைய சகோதரருடைய எண்ணம் இதெல்லாம் கவனித்து பார்க்கும்போது அவன் மனம் எவ்வளவு வேதனைக்குள்ளாக இருக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். யோசிப்புடைய மனநிலைமை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். நம்ம மனசுல உலகத்தையே இருக்கட்டம்பா, என் கூட பிறந்தவங்களே இப்படி பண்ணிட்டாங்கப்பா, எங்க அப்பாவே இப்படி பேசிட்டாரு, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் யோசிப்புடைய நிலையை நீங்கள் பாருங்கள். நிர்கதியாக நிற்கிறார். வீடுகளை வெள்ளி காசுக்காக கூட பிறந்த உடல் பொறுப்புகளை விற்று போட்டார்கள். அவர் போற இடம் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவர் எப்பேற்பட்ட மக்களாக இருப்பார் என்பது தெரியாது. வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருக்கும், அதை குறித்து அவர் தெரியாது. ஆனால் யோசேப்போடு யார் இருக்கிறார்? வேதம் சொல்லுவது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று அவன் செய்கிறது யாவரும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்று அவன் எங்கமாக கண்டு யார் வாய்ப்பு பண்ணுவது? கர்த்தர் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்ப்பு செய்கிறார். பிதாவாக தேவன் யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்போடு இருந்தார். ஒருவேளை நாம அப்படி இருந்தா என்னவா இருக்கும்னா, யோசேப்பு கர்வம் அடையறதுக்கு ஒரு காரியம் இருந்தது. 6வது வாக்குங்க, ஆகையால் அவன் தனது நாடுகளெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்புக்கொடுத்துவிட்டு தான் புதிக்கிற கோபம் தவிர ஒன்றையும் குறித்த தாயாக இருந்தால், அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னா, அவர் சாப்பிட சாப்பாடை தவிர மற்ற எல்லாத்துக்குமே யோசேப்புக்கு அதிகாரம் இருந்தது. ஆனால் யோசேப்பு எங்க இருந்து வந்தாரு? அடிமையாக வந்தார். அந்நிய தேசத்தார் வேற இடத்திலிருந்து வந்திருக்கிறார். இவர்கள் எகிப்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேற வெளியிலிருந்த ஒருவனுக்கு ஒரு உயரதியான ஒரு பதவியை கொடுத்து தன் வீட்டில் எல்லாற்றும் அதிகாரியாக வைக்கிறார் என்றால் யோசேப்பு எந்த அளவுக்கு நன்னடத்துவராக அவர்கள் இங்க எடுத்திருப்பார். அப்ப யோசேப்போட தேவன் இருந்திருக்கிறார். ஆனால் அது கீழவசனம் வாசிங்க, யோசேப்பு அழகான வாசிங்க, சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தால். இதுதான் ஆபத்து. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லாருக்கும் ஆபத்து எதுனால் அழகும் சௌந்தரியம் தான். இதை ஒப்புக்கொள்வதற்கு மனிதர்கள் தயாராக இல்லை. தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கும் இன்றைக்கு அநேகர் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்பு இயற்கையாகவே இயல்பாகவே அழகுள்ளவராக இருக்கிறார். அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாக இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இடத்துல இருந்தால் நமக்கு கர்வம் இருக்கும். நிச்சயமாக அழகாக இருப்பவர்களிடத்துல கர்வம் அதிகமாக இருக்கும். காரணம், தான் அழகு என்பது அவர்களுக்கு அப்போ சிறுவயதிலிருந்து ஊற்றப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. என் பையனுக்கு என்ன குறை, அவன் என்ன கலரா இருக்கிறான், அவன் எவ்வளவு அழகா இருக்கிறான், அப்படி இப்படி சொல்லி சொல்லி என்ன ஆயிருக்குன்னா, அந்த அழகு என்பது இயற்கை தேவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று என்பதற்கு மாறாக அது கர்வத்தையும் தலைவனத்தையும் உண்டாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப யோசித்து விற்று போட்டால் இப்ப இந்த அதிகாரியாக இருக்கிறார். என்ன வருது? ப்ரொமோஷன் ஆயிட்டு ஒரு இடத்துல போய் பெரிய இடத்துல உட்கார்ந்து இருக்க, அப்படி இருக்கிற என்ன பர்சனாலிட்டியா சும்மா அழகா ஜம்மு இருந்தா எப்படி இருக்க யோசித்து பாருங்க. நம்ம அந்த நிலைமையில இருந்தோம்னா, தேவனா அட எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு பலம் இருக்கிறது, நான் அழகா இருக்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் உயர் பதவியில இருக்கிறேன், எல்லாம் ஒரு மனிதனுக்கு உண்டாயிருக்கும். ஆனால் அழகை குறித்து சௌந்தரிய குறித்து யோசிப்போ ஒரு புள்ளி அளவு என்ன கூட ஒரு மனிதன் அதை குறித்து பேசாத யோசிக்கிறீர்கள் எண்ணவில்லை. ஏன் அழகு ஆபத்தை உண்டாக்குகிறது? ஏன் அழகு ஆபத்தை உண்டாக்குகிறது? அழகு என்பது தன்னை சார்ந்தவருக்கு ஆபத்தை உண்டாக்கும். மனம் நிச்சயமாக உண்டாக்கும். ஒண்ணு அவர்களுக்கு அது தலையெழுத்து உண்டாக்குவது மாத்திரமல்ல, மற்றவர்கள் அந்த அழகால் ஈர்க்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கிறது. ஆக மற்றவர்கள் தங்கள் நிலையிலிருந்து விழுவதற்கு நாமும் ஒரு காரணமாக இருக்கிறோம். நாமும் அழகை மேம்படுத்தியதினாலே நிறைய பேருக்கு வாழ்ந்து கொள்வதில்லை. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது சகோதரர் ஆனாலும் சரி, சகோதரிகள் ஆனாலும் சரி, அவர்கள் தங்களை அழகால் காட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் ஆத்ம ரீதியாக ஆரோக்கிய வகையில தங்களை மேன்மையானவர்களாக அழகானவர்களாக காட்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கவனிங்கம்மா, எது அழகு? ஏன் அழகை குறித்து வேறும் பேசுகிறது? யோசனை குறித்து ஒரு நல்ல தெரியுது. ஏறக்குறைய ஒரு 45 நிமிஷம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க.
தான் அழகாக இருந்தாலும், தான் சௌந்தரியமாக இருந்தாலும், அந்த அழகின் மூலமாக, சௌந்தரியத்தின் மூலமாக ஒரு ஆண்மகனுக்கு என்னவெல்லாம் செய்கிறார். இன்னைக்கு நீங்க நியூஸ்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும். இந்த இத்தனை பேர் ஏமாந்து போனாங்க, அத்தனை பேர் ஏமாந்து போனாங்க, அது கல்யாணம் பண்ணியே ஏமாத்துறாங்க. அப்ப எது பயன்படுகிறது? நீங்கள் யோசிங்கள். வசீகரம், அழகு, ஒருவரை வீழ்த்துவதற்கு ஆயுதமாக பயன்படுவதற்கு இன்னைக்கு என்ன இருக்கு? அழகு ஒரு பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ யோசேப்பு ஒரு உயர் அதிகாரியாக, ஒரு உயர்ந்த இடத்திலே, உயர்ந்த பதவியிலே, வசதி உள்ளவனாக, அழகுள்ளவனாக இருக்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிறவர்களை பார்க்கிற பார்வை எந்த அளவுக்கு இருக்கும்? யோசிச்சு பாருங்க. யோசேப்புக்கு எப்படி இருக்கும்? எல்லாம் பார்த்தாங்கப்பா, எல்லாம் ஸ்மார்ட்டா, அழகா. யோசேப்பு சௌந்தரியமா இருக்காரு, அழகாக இருக்கிறாரு. யோசேப்பு போய் யாரு எதுவும் என்ன பண்ண வேணாம், யோசிப்பு கூட வேண்டாம். ஆனா அழகா இருக்கிறவங்க 4 பேர் பார்க்க சொல்லுங்க, யாருமே பார்க்க வேணாம். இவங்க நினைச்சுப்பாங்க, என் அழகு வேணாம், ஈடே ஆக மாட்டான் அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள இருக்கும். ஆனா உனக்கு பாரு எவ்வளவு அழகா இருக்கிறாங்க. அப்ப பார்க்க தூண்டதான ஒரு இடத்துல அங்க யோசேப்பு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த பார்க்க தூண்டிய ஒரு இடத்துல யோசேப்பு இருந்ததுனாலே அவருக்கு அது ஆபத்தான ஒரு கட்டத்தை உருவாக்கி கொடுத்தது, ஒரு சூழ்நிலையை உருவாக்கினது. ஆனால் கர்த்தர் யோசேப்போட இருந்ததாலே மாத்திரம்தான் அந்த அழகு சௌந்தரியத்தின் மூலமாக அவனுக்கு ஏற்படுகிற அந்த ஆபத்தில் இருந்து என்ன செய்தார்? தன்னை காத்துக் கொண்டவனாக அங்கே இருக்கிறார் யோசேப்பு. அங்கே அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்பிடத்திலே தவறாக நடப்பதற்கு என்ன செஞ்சாங்க? முயற்சி செய்தார்கள். முயற்சி மட்டுமல்ல, அதில் தேவையான எல்லா காரியத்தையும் அவர்கள் செய்தார்கள். ஆனால் யோசேப்பு ஒரே ஒரு நொடி கூட தன்னுடைய மனதளவிலும் அவர் சஞ்சலப்படவில்லை. என பெருமையானவர்களே, ஏன் யோசேப்பை குறித்து பேசுகிறோம்? ஏன் யோசேப்பு தேவனோட கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றால் அவர் எப்பேற்பட்டவர் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் பாத்திரங்களை பயன்படுத்திக் கொள்ள போகிற ஒரு பாத்திரம் தான் அந்த யோசேப்பு. அந்த யோசேப்பு எகிப்திற்கு முதலாக ஒரு அடிமையாக விற்று போடப்படுகிற ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனால் வாசிக்கிற எப்படி நம்ம பார்க்க முடியாது தெரியும். 12 கோத்திரத்தில் முதல் ஆளாக அந்த எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டவராக அவர் இருக்கிறார். அப்போ சொல்றது 7 10 வாக்குங்க. அவர்களிடமே கூட இருந்து எல்லா கோத்திரத்தில் இருந்து அவனை விடுவித்து என்ன கொடுத்தாரு? கிருபையும் ஞானத்தையும் எல்லாவற்றையும் வந்து அங்கே யார் கொடுத்திருக்கிறது? தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு கொடுத்ததுனாலேதான் அது கொடுத்திருக்கிற ஞானத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறார். அந்த ஞானத்தை தவறாக பயன்படுத்திக் கொள்ளாமல் சரியான முறையில் தேவன் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றும் வண்ணமாக கர்த்தர் அவ்வளவு இருக்கிறார் என்பதை அறிந்து எந்த சூழ்நிலையிலும் தவறான ஒரு காரியத்தை செய்யும்படியாக தன்னுடைய சரீரத்தை என்ன பண்ணல, அவர் முயற்சிக்கவில்லை. அந்த சரீரத்திற்குரியதான அந்த எண்ணமோ அவருக்கு வராமல் இருந்தது. கண்களின் இச்சை, மாம்சத்தை வைத்து, ஜீவனத்தின் பெருமை, இது மூன்றுமே ஒன்று சேர ஒரு இடத்துல யோசேப்புக்கு நிச்சயமாக இருந்திருக்கலாம். அழகு இருக்கிறது, சௌந்தரியம் இருக்கிறது, வசதி இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லாமே அங்க இருக்கிறது. ஜீவனத்தினுடைய பெருமை அங்கே அவருக்கு இருந்திருக்கலாம். ஆனால் எனக்கு பிரியமானே, என்னுடைய மூன்றுமே அவர் கடந்து அவர் கர்த்தருக்கு மாத்திரம் பயம் நடத்த வேண்டும் என்று அவர் அங்கு இருந்ததாக தான் இங்க வேதாகம வசனம் சொல்லுகிறது. ஆகவே அப்போஸ்தலர்கள் 10 சொல்லும் போது தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா கோத்திரங்களிலும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாக பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார். அந்த கிருபையும் ஞானமும் தான் அவனை நேற்றே அங்கே வழிநடத்தப்பட்டதாக அங்கே இருக்கிறது. ஆக இந்த யோசேப்பு ஏன் இப்படி அடிமையாக விற்று போட்டாள் என்றால் தன்னுடைய சகோதரர் பொறாமை கொண்டு விற்று போட்டார்கள். இவர்கள் பொறாமை கொண்டவர்களாக அவர் விற்று போட்டதுனாலே அது என்ன நடந்தது என்றால் அந்த யோசேப்பின் மூலமாக நீங்க வாசிங்க. அப்புறம் உங்களுடைய நேரம் என்றால் ஆதியாகமம் 39, 40, 41 நீங்க தொடர்ந்து அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது எங்க யோசேப்புடைய காரியங்கள் முழுவதுமாக நமக்கு தெரிய வரும். யோசேப்புடைய காரியம் மாத்திரமல்ல, யோசேப்பை தொடர்ந்து முதல் ஆளாக எகிப்திற்கு போனவர் யோசேப்பாக இருக்கிறார். அதை தொடர்ந்து எத்தனை பேர் படிப்படியாக இந்த எகிப்து தேசத்துக்குள்ளாக கடந்து போகிறார்கள் என்பது நமக்கு தெல்ல விரிவாக தெரியும். அது அடுத்து யோசேப்பை கடந்து நாம் வரும்போது நமக்கு என்ன தெரிகிறது என்றால் ஆதியாகமம் 39வது அதிகாரம் 40வது வசனம் வாசிங்க. இல்ல 39, 40 அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு நல்லாவே தெரியும்.
ஆகவே அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரத்துக்குள்ளாக நாம கடந்து செல்லலாம். இப்ப தொடர்ந்து வாருங்க, வாசிங்க 11வது வசனம். எகிப்தில் கானான் என்னும் தேசத்தில் இருக்கும் மிகுந்த வருடங்கள் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிற்று. என்ன ஆயிடுச்சு? யோசேப்பு எகிப்துக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. அவர் எகிப்துக்கு போய் செட்டில் ஆனதுக்கு பிற்பாடு கானான் என்னும் தேசங்களிலிருந்து பஞ்சம் மிகுந்த வருத்தமும் உண்டாகி என்ன ஆயிடுச்சாங்க? பஞ்சம் வந்துருச்சு. இங்க இன்னொரு க்ளூ இருக்கு, எத்தனை பேர் கவனிச்சீங்க? 11வது வசனத்துல பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் பஞ்சம் மிகுந்த வருத்தம் உண்டாகு. அப்ப கானான் தேசத்துல என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பன சொன்ன அந்த கானான் தேசத்துக்குள்ள பஞ்சம் வந்திருக்கிறது. ஆக இங்க இருந்துதான் அவர் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆக மறுபடியுமாக எகிப்திற்கு முதலாவது அடிமையாக விற்று போட்ட 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட ஒருவர் தான் யோசேப்பாக இருக்கிறார். இந்த யோசேப்பு ஓர் பதவியில இருக்கிறார். அப்பொழுது கானான் தேசம் எங்கும் என்ன வந்திருக்கிறார்? பஞ்சம் வந்தது. இந்த பஞ்சம் வந்த பிற்பாடு 12வது வசனம், அப்பொழுது எகிப்திலே தானும் ஒன்றென்று யாக்கோபுக்கு எண்ணும்போது நம்முடைய பிதாக்களை ராமரம் அனுப்பினார். அப்போ யாக்கோபு கேள்விப்படுறார், எங்க இருக்கிறது? எகிப்திலே தானியம் உண்டு. எகிப்திலே தானியம் உண்டு. எப்படி எகிப்தில யார் இருக்குது? அங்க யோசேப்பு இருக்கிறார். அப்ப தேவன் யோசேப்பு அவரோட கூட இருந்து பயன்படுத்தினாலே தானியங்களை யோசேப்பு அதிகாரியாக சேர்த்து வைத்து தன்னை சுற்றிலும் இருக்கிற இடங்களில் பஞ்சம் உண்டாகும் பொழுது எகிப்து தேசம் மட்டும் செழிப்போடு இருக்கும்படியாக தேவன் யோசேப்பின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதி இருக்கிறார். யோசேப்புக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். சகோதரர் நினைச்சாங்க யோசேப்பை விட்டுட்டோம், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்னு. ஆனால் அந்த சகோதரனே போய் கையெழுந்து முறையாக ஒரு அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக உதவி கேட்கும் ஒரு இடத்திலே கொண்டு போய் யோசேப்பை அங்கு தேவன் வெள்ளை நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு தெரியமானவர்களே, அது முதல் ஆளாக கொண்டு போய் சேர்த்தவர் அங்கே யோசேப்பு. அதை தொடர்ந்து அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு பஞ்சம் நிலவுகிறது. இந்த பஞ்சத்தின் வாயிலாக பஞ்சத்திலிருந்து மீண்டும் பொருளாக அவர் என்ன செய்ய வேண்டும்? மறுத்திருத்தமாக பஞ்சம் மிகுதியானது, மக்கள் அங்கே அழிந்து போகிறார்கள், சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை. அப்ப எங்க ஆகாரம் இருக்கிறது, எங்க தானியம் இருக்கிறதோ அந்த தானியத்தை தேடி மக்கள் என்ன செய்யணுமா? ஓடி போகிறார்கள். ஓடி போகிற ஒரு சூழ்நிலையை தான் நாம் அங்க பார்க்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையிலே என்ன நடக்குது என்றால் தொடர்ந்து வாசிங்கள் 7வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள்ல இது ரொம்ப சின்னதா சொல்லலாம். பெரிய காலகட்டத்தையே 7வது அதிகாரத்துல கொண்டு வந்து அடக்கி வைத்திருக்கிறார். இதை படிப்பதற்கு ரொம்ப ஆழமான அதிகமான நேரம் செலவழிக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன சம்பவம் என்று தெரிஞ்சதுனால சொல்லுகிறேன். இப்போ யோசேப்பு அடிமையாக போனாரு, யோசேப்பு அதிகாரியாக இருந்தாரு, படிப்படியாக நாளுக்கு நாள் உயர்ந்தாரு, தானியத்தை பாதுகாக்கும்படியாக தேவனோடு உதவி செய்தார். இப்ப கானான் தேசத்தை சுற்றிலும் அங்கே பஞ்சம் நிலவுகிறது. பஞ்சம் வந்தவுடன் என்ன ஆயிடுச்சு? எங்க ஆகாரம் கிடைக்கும், தானியம் கிடைக்கும் என்று அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார்கள் தேடி ஊர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போகும்போது யாக்கோபுக்கு தெரியுது எகிப்து தேசத்துல என்ன இருக்கிறது? தானியம் இருக்கிறது. அங்க போய் யாருக்கிட்டே நம்ம உதவி சேர்க்கலாம் அப்படின்னு வராங்க. அப்படி முதல்ல அவங்க சகோதரர்கள் வராங்க. சகோதரர்கள் வந்து ஏதாவது உதவி கிடைக்குமான்னு கேட்கும்போது யோசித்து அவர் என்ன பண்றாரு? அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு, இவர்கள் தன்னுடைய சகோதரர்கள் என்று. ஆனா 2வது தரம் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு காரியம் பண்ணி என்ன பண்றாருன்னா, அவங்களுக்கு தானியம் கொடுக்கும்பொழுது அங்கிருந்து ஒரு பொருளை தானியத்துக்குள்ளே மறைத்து வைத்து திருவிடா அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரரை பிடித்து வைத்து அவர்கள் அப்பாவை வர வச்சு அவர் பார்க்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் அங்க நடக்குது. அதான் சொன்ன 39, 40, 40, 47, 42 இந்த அதிகாரம் ஆதியாகம புத்தகத்தை வாசிக்கும் பொழுது இந்த சம்பவத்துடைய பின்பலம் நமக்கு தெளிவாக தெரியும். ஆனா இங்கே அடுத்து நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, முதல்ல யோசேப்பு, அடுத்து 2வது கட்டம் எத்தனை பேர் போறாங்கன்னா அது அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அப்போது எகிப்திலே தானியம் உண்டு யாக்கோபு தெரிவித்து நம்முடைய பிதாக்களை ராமரம் அனுப்பினார். 2வது யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை நிலைப்படுத்தினார். யோசேப்புடைய வம்சமும் பாவலருக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய இனத்தார் யாவரும் ஆகிய 75 பேரை அழைக்க அனுப்பினார். ஆக முதல்ல ஒருத்தர் போனார். நல்லா நோட் பண்ணுங்க. கானான் எகிப்துல இருந்து வெளில வந்தவங்க தான் நம்ம நிறைய பேர் தெரியும். ஆனா யாரு முதல்ல போனது அப்படின்னா வந்து யோசேப்பு முதல்ல ஆளா போறாரு. 2வது அவருடைய சகோதரர்கள் அவருடைய உறவினர்கள் சேர்ந்து
75 பேர் காணாமத்துல போறாங்க. எனக்கு பிரியமானது, முதல் ஒருவர், அடுத்து 75 பேர், இவர்கள் சேர்ந்து ஒரு 20 லட்சம் கூட்டமாக அந்த காணாத சிறுவை கழிவு பெருகியிருக்கிறார்கள் என்றால் அங்க இருக்கிற மக்களுக்கு இவங்க மேல கோபம் வர்றதுக்கு கொஞ்சம் காரணம் இருக்கிறோம்ல. யோசிங்க, யாருமே இல்லாம அந்நியராக உதவி தேடி பணத்தை தேடி ஒரு இடத்துல போனா என்ன பண்றாங்களா ஜனங்கள்? நாளுக்கு நாள் பழுகி 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 பெருகி பெருகி ஒரு பெருகி போகிறார்கள். ஏறக்குறைய 400 வருஷத்துல, 400 வருஷம் தானே அடிமை, 400 அடிமையின் 400 வருட காலங்களிலே 75 76 பேர் சேர்ந்து 20 லட்சம் பேர் அந்த தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இது! ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையிலே தன்னுடைய சந்ததி வளர முடியாத யோசித்திருப்பார்களாமா? யோசித்திருக்கிறார்கள். ஏன் இப்பேற்பட்ட வளர்ச்சியாக இருந்தது? தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, ஒரு சந்தையை நான் பழுகி பெருக பண்ணுவேன் என்று. அந்த பழுகி பெருக பண்ணுவது எப்படியெல்லாம் நடக்கிறது என்றால் ஆச்சரியமாய் தேவன் செய்திருக்கிறார். ஆனா இதனால என்ன நடக்குது? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 1:9 அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் அங்கே ஏராளமானவர்களும் இருக்கிறார்கள். எப்படி ஆயிட்டாங்க? அங்க இருக்கிற மக்கள் எகிப்து மக்களை காட்டிலும் இருக்கிற ஜனம் அதிகமா வளர்ந்துட்டே இருக்கு. இந்த புத்திரர் தன்னிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களிடம் நம்முடைய பதங்களோடு கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு புறப்பாக வைத்தோ நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். என்ன யோசிக்கிறாங்க? இந்த ஜனம் இப்படியே பழுகி பெருகி பெருகி போனா திடீர்னு நமக்கு விரோதமாக நம்ம கிட்ட சண்டை வந்துட்டு நம்ம யாரெல்லாம் எதிரியாரோ அவங்களோட கூட்டாளிகளா ஒண்ணு சொல்லி நம்மளே அடிச்சுடுவாங்க. இது வேற என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு பழுகி பெருகி இருக்கிறது அப்படின்னு அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? ஒரு பயம் கலக்கம் வந்து உண்டானதுனாலே தொடர்ந்து வாசிங்க. அப்படி அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒருங்கிணைத்து அவர்கள் மேல் விசாரணைக்காக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வனுக்காக பித்தோம் ராமேஸ்வரம் என்னும் பண்டக்கார பட்டணங்களை கட்டினார்கள். வாசிங்க 12ஆம் வசனம். அவர்களை எவ்வளவு ஒதுக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் வருந்தி கொள்கிறார்கள். ஏற்கனவே அங்கு அதிகமாக இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தை வளர்ச்சியடையக்கூடாது, பழுகி பெருகக்கூடாது என்ற எண்ணம் எகிப்தில இருந்ததுனால அவர்கள் ரொம்ப ஒதுக்குகிறார்கள். அவர்கள் அதிகமான பாரமான வேலைகளை செய்யும்படியாக தூண்டுகிறார்கள். ஆனாலும் நீங்க வசனம் சொல்லுகிற 12ஆவது வசனத்துல எவ்வளவு ஒதுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். அப்ப அந்த வளர்ச்சி பெருக்கமானது அங்க எங்கிக்குள்ளாரு அதிகமாக இருந்து இதனால என்ன நடந்ததா பொறுத்து பார்த்தீங்க. ஆகையால் எரிச்சல் இஸ்ரவேலை பார்க்கும்போது அங்க எப்படி இருந்தது? அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் இருந்தது. காரணம், இந்த ஜனம் அதிகமா வளர்ந்துட்டே இருக்கிறாங்களே, இந்த ஜனம் அதிகமாக பழுகி பெருகி கொண்டிருக்கிறாங்களே, மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறது. போற போக்க பார்த்தா இந்த தேசத்துல நம்மளை அடிச்சு விரட்டிடுவாங்க போல அப்படின்ற பயம்லாம் எகிப்தியருக்கு ரொம்ப அதிகமானதுனால அதிகமான வேலைகளை செய்யும்படியான அதிகமான பாரங்களை சுமத்தும்படியாக அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு மிகுந்த நெருக்கடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, என்ன ஒரு விஷயம் சொல்ல பாருங்க. இந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை குறித்து சார்லஸ் அவர்கள் நமக்கு மோசேயின் பிறப்பை குறித்து பேசினார். இங்கே அடுத்த கட்டத்தில் நான் சொன்ன 3 அடுக்காக சொன்னேன். முதல் அடுக்கில்தான் யோசிப்பை குறித்து பேசணும். ஆனா முதல் இடத்துல யோசிப்பு முதலாவதாக அந்த எகிப்து தேசத்துக்குள்ளே போனவர், அடுத்து 75 பேர் அங்க போனாங்க. அப்படியே அந்த பகுதி பகுதியாக போனவர்கள் ஏறக்குறைய 20 லட்சம் பேராக அங்கே எகிப்திற்குள்ளாக அவர்கள் பழுகி பெருகினதாக வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. புற்றது மாத்திரம் 6 லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க இருக்கிற இந்த ஆடு மாடுகள் முதற்கொண்டு எல்லாமே பழுகி பெருகி அவர் ஒரு நல்ல நிலையில இருக்கும்படியாக தேவன் அதிகம் காலத்தில் இருந்தாலும் அவருடைய நிலைமை நல்லபடியாக இருந்ததாக இந்த உலகத்திலே பார்க்கிறோம். ஆக இந்த சூழ்நிலையிலே ஒரு அடுத்த கட்ட ஒரு முயற்சியை எடுக்கிறாங்க எகிப்தியர். என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் என்னதான் நம்ம வேலைகள் அதிகமாக கொடுத்தாலும் நெருக்கத்தை கடுமையான உயரத்தை அவர் இடத்துல வாங்கினாலும் அந்த பழுகி பெருகிறதான ஒரு சூழ்நிலை என்ன பண்ண முடியல அவங்களால
கட்டுப்படுத்த முடியவில்லை. அது என்ன சொல்லலாம், பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்ப அந்த மாதிரி அந்த பாப்புலேஷன் இன்க்ரீஸ், அவருடைய பிள்ளை பேரு வளர்ச்சியானது எப்படி இருக்கு, அதிகமாக கொண்டு இருக்கிறது. அத இவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் பொழுதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒன்றை உண்டாக. அது என்ன அப்படின்னு பாருங்க, 15வது வசனம். அடுத்து என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணா இவங்களுக்கு சரிப்பட்டு வராது, வேற ஒண்ணு பண்ணலாம். அது என்ன, இவர்கள் எப்படி பழகி பெருகி பிள்ளை பேச்சு பிரசவம் நடக்குது, அந்த பிரசவம் நடக்கும் போதே நம்ம ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இதெல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிக்கிறாங்க. அதை மருத்துவச்சிகளோட பேசி அவர்கள் மனைவியினர் பார்த்து ஆனா இப்பெல்லாம் சொல்றாங்க, பெண் பிள்ளையே பொண்ணு பேசுறது ஆம்பளை பிள்ளையே வச்சுக்கீங்கன்றாங்கல்ல. ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்படிதான் கல்விப்பால் ரொம்ப பிரபலமா இருந்தது. அப்போ ஒரு சந்ததியை வளரக்கூடாது அப்படின்னா என்ன பண்றாங்க, குழந்தை பிறக்கும்போது அழிக்கும்படியாக தயாராக இருக்கிறார்கள் மனிதர்கள். அப்போ இந்த மருத்துவச்சினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிரசவம் பாக்குறாங்க பாருங்க, டாக்டர் சொன்ன மாதிரி அப்போ அவங்கதான் பிரசவம் பார்ப்பாங்க. ஆக ஆண் பிள்ளை பிறந்ததுன்னா பிறக்கும் போது என்ன பண்ணுங்க, கொண்டு போடு, பெண் பிள்ளை என்ன போனா போது விட்டுரு, அது இருந்துகிட்டு அதால நமக்கு எந்த பிரச்சனை இல்லை. அது ஈட்டி தூக்கில் வரப்போதா, கட்சி தூக்கில் வரப்போதா, பட்டயத்தை எடுக்க போதா, தன்னுடைய கையில போய் பேரத்தை எடுக்க போதா, நமக்கு விரோதமாக போர் செய்ய முடியாத பெண் பிள்ளைகள் வரமாட்டார்கள். ஆக ஆண் பிள்ளைகளா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் போடுங்கள் அப்படின்ற ஒரு சட்டத்தை உருவாக்கினாங்க. ஆக இந்த சட்டத்திலிருந்து, இந்த கொஞ்சம் போடுகிற காரியத்திலிருந்து தப்பித்து வந்தவர் தான் ஒருவர். அந்த யார் ஒருவர், அவர் பேர் என்ன, அவர்தான் மோசே. அதை ஒவ்வொரு மனிதராக பாருங்கள். முதலாவது மனிதர் ஆபிரகாம், தேவன் சந்தையை பெருக பண்ணின்னு ஆசீர்வதித்தார். அடுத்து யோசேப்பை பயன்படுத்தி அவர்கள் அடிமையின் காலத்தில் போனாலும் கூட பஞ்சத்தினாலும் பசியினாலும் அவர்கள் அழிந்து போகாததற்கு அந்த பஞ்சம் வருவதற்கு முன்பாக யோசேப்பை கொண்டு போய் எகிப்திலே சேர்த்தார். தேவனுடைய அனாதி தீர்மானம். ஆக எகிப்திலே கொண்டு போய் சேர்த்து அந்நிய தேசம், அந்நிய மனிதர்கள் என்னும் சொல்லப்போனால் எத்தனை ஆறாவது நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஆனால் யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும் தன்னை உத்தமராக பார்த்துக் கொண்டார். எனக்கு ஜனம் மக்கள் சேரும் பொழுது தனது குணாதிசயங்களை மாற்றிக் கொள்கிறார்கள். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் போனா என்ன பண்றாங்க, அப்ப யாரோ ஒரு பசங்க நம்ம இங்க கூட்டு வந்து வச்சுக்கோங்க, நீங்க நல்லா கவனிங்க, நம்ம தெரிஞ்ச நண்பர்களை கூட்டு வரோம், உட்காடுறாங்க, நம்ம பாட்டு பாடுறோம், பிள்ளைங்களுக்கு பாட்டு பாடத்தில் இல்லாம என்ன பண்றாங்க, மிக்ஸ் பண்ணி போடுறாங்க, ஏதோ ஒண்ணு தெரிஞ்ச மாதிரி தனக்கு கொடுக்குறாங்க. இல்ல நம்ம பிள்ளைங்க அங்க போகுதுன்னு வச்சுக்க, அவங்க இருக்கிற போறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணோம், அப்போ நீங்க அங்க இருந்து வர பிள்ளைங்க ஏதோ ஒண்ணு பண்ணுதுன்னா இங்க இருந்து வர பிள்ளை என்ன பண்ணுவாங்க, அது என்ன ஒரு பண்ண, அது என்ன தொட்டு கொண்டவங்க இதோ தொட்டு கொண்டு அது பின்னாடியே பாடுவோம். இதுக்கு பேர் என்னன்னா பின்பற்றுதல். என்ன செய்யற ஏது செய்யறோம் தெரியாது, ஆனால் அங்க இருக்கிற சூழ்நிலையை இவர்கள் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த சூழ்நிலைக்குள்ளாக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் யோசேப்பை சற்று கவனித்து பாருங்கள், அவர் போனது ஒரு புதிய ஒரு இடம், அவர் போய் இருக்கிறது அந்நிய தேவரை வணங்கின ஒரு இடம், அங்கே இருக்கிற காலம் நிறைந்திருக்கிற ஒரு இடம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அல்லது எந்த ஒரு சூழலிலும் அவர் தவறான ஒரு வாழ்க்கையை நடத்தவில்லை, தவறான பாதையில் அவர் செல்லவில்லை. அவர் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தேவனிடத்திலிருந்து அவர் விட்டுவிடவில்லை. அவர் உத்தமமாக இருந்தது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமானவனாக கூட அவர் இருந்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரே ஒரு மனுஷன் நம்ம போனா என்ன சொல்லுவான், அட போவா, என்ன சுத்தி யாருமே இல்லை, அங்க போய் நல்ல பிளேயர் பண்றது இல்ல, ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னா ஒண்ணும் இல்ல. சாப்பிடும் போது வீட்டுல உட்காந்தா பிரேயர் பண்ணுவோம், கரெக்ட் தானே? வீட்டுல உட்காரும் போது சாப்பிடும்போது தட்டு மேல கையை வச்சு பிரேயர் பண்ணுவோம். இதே ஹோட்டலுக்கு போனா பிரேயர் பண்ணுவோமா? சே ஊச்சமா, நீங்க வேற எல்லாரும் பார்ப்பாங்க, அசிங்கமா இருக்கும். டீம்மேட் அப்படின்னுவாங்க, அதாவது உடன் வேலை செய்கிறவங்களோட ஹோட்டல் எல்லாம் போய் சாப்பிடுவாங்க. அப்ப பிரேயர் பண்ணுமா? ஐயோ, அப்பெல்லாம் யார் பிரேயர் பண்ணுவா? ஏன் பண்ண மாட்டோம்? அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க, நான் மட்டும் ஒருத்தனா நல்லா இருக்குமா? அப்போ நம்ம எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம் இல்ல. ஆனா யோசேப்பு தேவனை அறியாதவர்கள் அல்லது தேவனை சாராத இடத்தில் இருந்தாலும் கூட அவர் மாத்திரம் தேவனை சார்ந்தவராக நீதிமானாக வாழ முடியும் என்பதுதான் அந்த யோசேப்பு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். ஆகையிடம் யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அப்ப இங்க அந்த யோசேப்பு மறுபடியும் நான் வந்துடுறேன், ஏன்னா நேரம் போகுது.
அது ஆபிரகாமை தொடங்கி யோசேப்பின் மூலமாக எகிப்தினுடைய அடிமையின் காலம், எகிப்தினுடைய அடிமையின் காலம் 400 வருடங்கள். ஒரு 400 வருடங்களிலே அவன் தேவன் அவளோடு கூட இருந்து அவளை பழகி பெருக செய்திருக்கிறார். அந்த 400 வருடங்களே அவர் பழகி பெருகிறதான நேரத்தில் 20 லட்சம் பேராக அவர் பெருகி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் மூலமாக போய் 20 லட்சம் பேராக பெருகினார்கள். அடுத்து அவர்கள் பெருகக்கூடாது என்பதற்காக ஆண் பிள்ளைகளை கொண்டு போடும்படியான ஒரு யுக்தியை, ஒரு சட்டத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அந்த சட்டத்திலிருந்து ஒரு தப்பித்து வருகிறார் என்றால் அவர் பெயர் மோசேவாக இருக்கிறது. ஏன் அவர் தப்பித்து வந்தார் என்றால் அந்த மோசேதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்த போகிறார். ஆக ஒருவராக தேவன் அந்த ஜனத்தை எந்த அளவுக்கு அவர்களை வழிநடத்திக் கொண்டு வந்திருக்கிறார் என்று நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். அவர் பார்க்கிறது பெரிய ஒரு ஜனமாக இருக்கிறது. அந்த ஜனத்தில் முதல்ல தோற்றுவிச்சவர் யாராக இருக்கிறார்கள்? அந்த முதல் துவக்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கானானுக்குள்ள போன ஜனங்கள் எத்தனை பேராக இருக்கிறார்கள்? 75 பேர் யோசேப்புக்கு பிற்பாடாக, யோசேப்பு 76 பேர். இப்படி போல் ஒரு தூதர் ஒரு ஜனம் அதை பழகி பெரியவராக இருக்கிறது. ஆக மருத்துவச்சிகளோட பேசி ஆண் பிள்ளைகளை கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை ஒரு ஆண் பிள்ளை தப்பித்திருக்கிறது. அந்த ஆண் பிள்ளை எந்த இடத்துல வளர்ந்திருக்கிறது? யோசேப்பை விச்சு போட்டார்கள். யோசேப்பு வளர்ந்த இடம் வேறு. நல்லா உச்சு கவனியுங்கள். மோசே தண்ணீர் அனுப்புனாங்க. மோசே வளர்ந்த இடம் வேறு. நல்லா கவனித்து பாருங்கள். யார் எங்கே இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, யார் யாராக இருக்கிறோம். அப்ப மோசே அந்த பார்வோனுடைய வீட்டிலே வளர்ந்தாலும் கூட அவர் மோசே எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் மோசே தேவனுக்கு பயந்தவராக இருக்கிறார். ஒரு ஆச்சரியம் அங்கே ஒரு ராஜாவாக, ஒரு இளவரசராக அவர் கைத்தட்டி கூட்டா உடனடியாக வேலை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஜனமாக தன்னை சுற்றி இருக்கிறார்கள். மோசேயுடைய வாழ்க்கை அது. மோசேயுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. ஆக உயர்ந்த இடத்திலே, உயர்ந்த பதவியிலே நல்ல ஒரு சூழலை இருந்திருந்தாலும் கூட தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்தது, மோசேயின் இடத்திலும் இருந்தது. அதனாலதான் மோசையை பார்த்தார். மோசை என்ன பண்ணாரு? மோசை குறித்து தேவர் நல்லா தெளிவா நம்ம பேசி இருக்கிறார்ல. ஆக பார்வோனுடைய வீட்டிலே வளர்ந்தார். அவர் 40 வயது ஆகும் பொழுது அவர் மறுபடியும் தன்னை இனத்தாரை காண்பிக்கும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு உறவு அங்கு வெளிப்படுகிறது. அப்பதான் தெரியுது மோசைக்கு நாம யாரு, என்னவா இருக்கிறோம், எங்க இருக்கிறோம் அப்படின்னு. அதான் சொல்றாரு, அவர் வசதியான ஒரு சூழ்நிலை கூட விட்டு அடிமையாக இருப்பதற்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவர் மட்டும்தான் தன்னை இனத்தார்கள் வந்து சொன்ன, ஆஹா நான் இப்ப ஊரோட தான் இருக்கணுமா, நான் அடிமையினுடைய ரூபமாக அடிமையின் ஜனமாக நான் இருந்து கொண்டிருந்தேன், இவ்வளவு நாள் இது தெரியாம ராஜரூபமான வாழ்க்கை வாழ்ந்தேனே அப்படின்னு யார் சொன்னது? மோசே யோசிக்கிறாரு. தன்னை சகோதரோட கூட சேர்ந்து அடிமையின் வாழ்க்கைக்குள்ளாக வருகிறார். அப்படி மோசையை தேவன் செலக்ட் பண்றாரு. எதுக்கு தேவன் மோசையை செலக்ட் பண்ணாரு? எகிப்திலிருந்து வழிநடத்தும்படியாக, அடிமைகளாக இருந்தவர்களை வழிநடத்தும்படியாக மோசையை தேவன் கூப்பிடுறாரு. அதை ஒவ்வொரு மூலமாக எகிப்திற்கு தஞ்சம் புகுந்தார்கள். இன்னும் ஒருவர் மூலமாக எகிப்திலிருந்து வெளிவரும்படியாக தேவன் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறார். அந்த சிறந்த தலைவன் பெயர் தான் மோசே. ஆக இந்த மோசே என்பவர் மிகவும் வசதியாக வாழ்ந்தவராக தான் இருந்தார். ஆனாலும் கூட தேவன் அந்த மோசையை அங்கிருந்து கொண்டு வந்து இந்த கானான் தேசத்தில் கொண்டு போக முடியாத ஜனங்களை மேம்படுத்த முடியாத மோசையை தேவன் செய்திருக்கிறார், செலக்ட் செய்திருக்கிறார். என கடுமையானவளை மோசே என்னும் ஒரு தலைவனை அங்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக நீங்கள் வாசிக்கிறா என்ன ஆகும்? 26:59 வாசிக்கிறா. மோசையோட பிறப்பு தெரியும், மோசை கூட பிறந்தவருக்கு மோசையோட தாய் தகப்பன் யாரும் தெரியும். லேவியுடைய கோத்திரத்திலிருந்துதான் மோசையும் வந்திருக்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. யோசேப்பு 12 கோத்திரத்திலிருந்து யோசேப்பு வந்தார். மோசே லேவியுடைய கோத்திரத்திலிருந்து அங்கே மோசே வந்திருக்கிறார். கானான் தேசத்திலே ஜனங்களை வழிநடத்த முடியாது தேவன் மோசை தெரிந்து கொண்டதாக இருக்கிறார். மோசே பிறப்பு மிகவும் ஆச்சரியமாக தப்பி பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெட்டி போட்டுருவாங்களே, கொண்டு போட்டுருவாங்களே, அந்த கொன்று போடுகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து தப்பித்தவர் மோசே. ஒரு பெட்டியில வச்சு ஆத்துல அனுப்பி இல்ல அந்த குழந்தைய தப்பிச்சு அந்த குழந்தைய வளர்த்து வசதியான ஒரு இடத்துல இருந்து 20 2வது அதிகாரம் 7வது வாசிங்க. அப்பொழுது அதில் தனத்தை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உனக்கு இந்த குதிரையை நடக்கும்படி என் தேவனை பால் கொடுப்பவரை நான் போல் உன்னிடத்தை அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். அப்போ இது நமக்கு தெரியும், அவங்களே அந்த தாயே அந்த குழந்தை என்ன பண்றாங்க? வளர்க்கிறாங்க. எதுக்கு? சம்பளம் வாங்கி வளர்க்கிறாங்க. இதெல்லாம் தேவனுடைய திட்டம்.
அந்த மோசே அப்படி காப்பாற்றப்படுவதனாலே அந்த மோசைதான் பிற்கால ஜனத்தை என்ன செய்ய போகிறார்? அந்த 6 லட்சம் பேர் புருஷர்களையும் 7 லட்சம் பேர் 7 பேர் இருக்கிறாலும் வழிமறுக்கப்பட்டு சிறந்த தலைவராக வரப்போகிறார். ஆனால் அந்த குழந்தைகளுடைய பிறப்பு எப்படி இருக்கிறது என்றால் கொன்று போட ஆயத்தம் இருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆண் பிள்ளைனாலே கொன்று போடுகிற ஒரு சூழ்நிலை தப்பி அந்த தலைவனை உருவாகி இருக்கிறார் என்றால் அது மோசேவாக இருக்கிறது. அந்த மோசே தேவன் அங்கிருந்து செலக்ட் பண்றாரு, அவர் வழிநடத்திக் கொண்டு வருகிறாரு. ஆனா இப்படி வழிநடத்தும் பொழுதுதான் யாத்திராகம் 12வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்க. வாசிங்க. அவர்கள் 6 லட்சம் புருஷராக இருந்தார்கள். இவர்களை யார் வழிநடத்துகிறது? மோசே என்கிறதான தலைவன் வழிநடத்துகிறார். ஆக பஞ்ச காலத்திலே தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக அடிமையாக யோசித்து அதை விட்டு போட்டார். நம்ம நிர்கதியாக இருக்கும்போது யோசிக்கிறோம், ஏன் அப்படின்னு? தேவன் நமக்கு நம்மை அப்படி ஒரு சூழ்நிலை வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக தேவன் அதற்கு ஒரு காரணம் இருப்பை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். யோசிப்பு நிர்கதியாக இருக்கும்போது யோசிக்கலாம், என் சுகோடி பண்ணிட்டாங்க, அழுது இருக்கலாம், குழந்தை இருக்கலாம், கண்ணீர் விட்டு இருக்கலாம், கதறி இருக்கலாம், ஒருவேளை எல்லாத்தையுமே வெறுப்பு இருக்கலாம். ஆனாலும் கூட வைத்த நம்பிக்கையை அவர் இழக்காததினாலேதான் உயர்ந்த அடைக்கலத்திலே தேவன் என்ன செய்திருக்கிறார்? யோசேப்பை வைத்திருக்கிறார். யோசேப்பை விற்று போட்டார்கள். அந்த யோசேப்பு தான் இப்பாடு தன்னுடைய சகோதரருக்கு என்ன போட்டாரு? ஆதாரத்திலே கொடுத்தார். பஞ்சத்திலே பாதிக்கப்படும் போது இஸ்ரவேல் மக்களை போற தானத்தை கொடுத்ததே இந்த யோசேப்பு தான். ஒருவேளை யோசேப்பு கோவம் இருந்தா என்ன இருக்கும்? அன்னைக்கு நான் தேவைப்படல, அன்னைக்கு என்ன ஒதுக்கணும் இல்ல, அன்னைக்கு நான் தேவையில்லை போனீங்க இல்ல, இப்ப மட்டும் என்கிட்ட நிற்கிறீங்க கேள்வி கேட்டாரா? கேட்கல. தன் சகோதரரை பார்த்த உடனே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அந்த சகோதரர் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டாலே அவர் உடனே தானியத்தை கொடுக்கிறார். காரணம் இது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஏன் யோசிப்பு, ஏன் ஆபிரகாம், ஏன் மோசே அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த குணங்கள் அவருடைய தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு தெரியுமானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய கையிலே ஒருபடி அளவு மண் இல்லை, தனக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் உன் சந்ததி இந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தேன். இது பேர்பட்ட ஆசீர்வாதம். ஒரே இடத்துல எந்த ஆசீர்வாதம்? 2 ஆசீர்வாதம் அங்க இருக்கு. ஒண்ணு இந்த தேசத்தை கொடுக்க சொன்னாரு, அதை அனுபவிப்பதற்கு பிள்ளைகள் கொடுக்க சொன்னார். இல்ல எவ்வளவு பெரிய விஷயம். இந்த 2மே அவர் கண்டு ஒண்ணுமே கையில விளையாது. எப்படி நம்புவாரு? அவர் நம்பினாலதான் விசுவாசோட தகப்பனாக இருக்கிறார். விசேஷித்த ஒரு காரியம் ஆபிரகாம். யோசேப்பு தனக்கு நேர்ந்த எல்லாவித கொடுமையிலும் சோதனையும் கூட உத்தமனாக இருந்து விளங்கி செய்ததினாலே, அவர் தனக்கு செய்வதான தேவத்தை எண்ணி பார்க்காத அவர்கள் தீமை செய்ததற்கு பதில் நன்மை செய்ததினாலே சிறந்த ஒருவராக யோசேப்பு எகிப்தில் அங்கே இஸ்ரவேல் மக்களை பாதுகாக்க முடியாத தேவன் யோசேப்பை பயன்படுத்திக் கொண்டார். மோசே தான் எங்கே வளர்ந்திருந்தாலும் கூட தான் யார் என்பது உணர்ந்து கொண்ட பிற்பாடாக பக்தியோடு வைராக்கியத்தோடு நின்று அத்தனை லட்சம் பேரை வழிநடத்த முடியாத தேவன் ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் அது மோசே. அவர் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சாயாமலும் நியாயப்பிரமாண சட்டத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக அங்கே மோசே இருந்து கொண்டிருக்கிறார் என கருதியாங்களே. இது மோசே. அடுத்து நாம வரலாம் மோசையோட காலகட்டத்துக்கு பிற்பாடாக. இப்போ முதல்ல போனது யோசேப்பு, அதுக்கு பிற்பாடு ஒரு 75 பேர். அந்த ஜனம் பழுகிச்சு, ஒரு 20 லட்சம் பேர் ஆயிடுச்சு. அடுத்து கானான்ல இருந்து வந்துட்டாங்க, இப்போ பிரயாணம் பண்றாங்க, மோசே மூலமா வழிநடத்தப்பட்டாங்க. கானான்ல எத்தனை பேர் போனாங்க? கானான்ல எத்தனை பேர் போனாங்க? யோசுவா, காலேப், அவங்க மட்டும். அவங்களோட கூட அந்த கோத்திரத்தை சார்ந்த 20 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். காரணம், ஒரு யோசுவா காலேப் கூட ஒரு 12 பேர் அனுப்புறாங்க, நீங்க போயிட்டு கானான் தேசம் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய இருக்கு, ஆனா நேரம் நமக்கு போதாத சூழ்நிலைனாலே அந்த 12 பேர் போய் பார்த்துட்டு கானான் தேசம் ரொம்ப பயங்கரமா இருக்குது, பயங்கரம் திராட்சை தோட்டம், அந்த திராட்சை கொடை தூக்கிட்டு வராங்க, 2 பேர் தூக்கிட்டு வராங்க, அவ்வளவு பெருசா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு. ஆனாங்க இருக்கிற மனுஷன் இருக்கிறாங்க பாருங்க, ராட்சசை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்தாங்க. ஆனா யோசுவா சொன்னார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தேவன் நமக்கு சுதந்திரமாக கொடுக்க என்றால் அதை நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்னு தைரியமாக சொன்னார். அப்ப தேவன் முடிவு பண்றார், இந்த ஜனம் இப்படியே முரண்டாட்ட பிடிச்சுதான் இருக்குது. ஏன்னா ஏறக்குள்ள 10 முறை நீங்க வசனம் வாசிங்கன்னா தெரியும், 10 முறை என்னை சோதித்து பார்த்தார்கள். அதனால அந்த யோசுவா காலேபை தவிர
20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாமே காலையில யாரும் காணாமல் போக மாட்டேங்குன்னு சொல்லிட்டார். அப்படியேதான் நடந்தது. அதனால காலாண்டியத்தில் நம்ம எத்தனை பேர்னா யோசுவா காலேஜ் முதன்மையாக நம்ம பேசுகிறோம். அது யோசுவா காலேஜ் எனக்கு பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். யோசுவா காலேஜ் ஏன் அப்படின்னா, அவர்கள் தேவன் அந்த தேசத்தை போய் பாருனா அங்கிருந்த நன்மையானதை பார்த்தார்கள். அந்த நன்மையை கொண்டு வந்து இங்க சொன்னாங்க. ஆனா மற்றவர்கள் பயத்தை பார்த்தார்கள், பயத்தை கொண்டு வந்து சொன்னாங்க. ஆக ஒரு மனிதன் எகிப்துக்குள்ளாக அடிமை, அடுத்து அது பழுகி பெருகி 20 லட்சம் பேர், அடுத்து 20 லட்சம் பேர் மோசே என்கிற ஒரு மனிதன் வழிநடத்திக் கொண்டு வருகிறார். அந்த 20 லட்சம் பேரை வழிநடத்திக் கொண்டு வரும்போது நீங்க போய் 12 பேர் தேசத்தை பாருங்கன்னா 10 பேர் துச்செய்தியை கொண்டு வந்தார்கள், 2 பேர் நல்ல செய்தியை கொடுத்தார்கள். அந்த 20 லட்சம் பேர்ல கடைசியா போனது 2 பேரும் கூட இருந்து 20 வயதுக்கு உட்பட்ட கோத்திரத்தை சார்ந்தவர்கள் மாத்திரம். அப்படின்னா யோசித்து பாருங்கள் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது. கானானு எகிப்திலிருந்து கானானுக்கு நம்ம பிரயாணம் பண்றது 40 நாள்ல போயிடலாமா? ஆனால் அவர் எத்தனை வருஷம் பிரயாணம் பண்ணார்கள்? 40 வருடங்கள். இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஆழ்ந்த கருத்துக்கள். இன்னும் நம்ம ரெஃபரன்ஸோட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் என்பதனாலே திருப்புள்ளியாக ஒரு அங்க நடந்த சம்பவத்தோடு பார்க்கும்போதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கருவியானது 400 வருடங்கள் அங்க அடிமையின் காலம், 40 வருடங்கள் அங்கே பாலைவன பிரயாணம், 400 வருடங்களிலே அவர்கள் பழுகி பெறுகிற 20 லட்சம் பேர் 40 வருடத்திலே அங்கே காலாந்தத்திற்கு போய் 2 பேரோட போறாங்க. தேவன் நினைத்தால் பழுகி பெருக வைக்க முடியும், தேவன் நினைத்தால் அவர்களை ஒடுக்க முடியும். அதில் நாம் இங்கிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், அங்க 20 லட்சம் பேரை ஃபில்டர் பண்ணி கானான் தேசத்துக்குள்ள போகும்போது யோசுவா காலேஜ் என்கிற 2 பேரை கொண்டு போய் தேவன் சேர்த்திருக்கிறார். எகிப்திலே பழுகி பெருகினார்களே, காலநிலத்துல தேவன் எல்லோரும் கொடுத்து வழிநடத்திக் கொண்டு வந்தாரு. ஆனால் முறுமுறுத்தவர்கள் தொடர்ந்து தேவனை என்ன செய்தார்கள்? சோதித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். தேவன் அதனாலே அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்கவில்லை. யோசுவா காலேஜ் ஒரே கூட என்ன பண்ணாரு? காலாந்தத்தில் கொண்டு போய் கால் மீது வைத்தார்கள். யோசுவாவும் காலேஜும் தான். யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? அந்த 12 கோத்திரத்துக்கும் அந்த காலாந்தத்தை பிரிச்சு கொடுக்கிற ஒரு மேலான பொறுப்பு மோசே கருத்துவதாக அந்த யோசுவா பிரித்துக் கொள்கிறார். அது ஒவ்வொரு தலைவராக ஒவ்வொரு மனிதனாக தேவன் அங்கே தெரிந்து கொண்டிருக்கிறார் உலகத்திலே. அவர் மூலமாக எவ்வளவு பேரை வழிநடத்த வேண்டும் என்ற தேவன் நினைத்து வைத்திருக்கிறார். ஆக எண்ணிக்கை என்பது தேவனுடைய பார்வைக்கு சாதாரணமாக இருக்கிறது. அந்த 40 நாள் பார்த்து வந்தாங்க வந்து சொல்லும் போது ரொம்ப கொடுமையா சொன்னால தேவன் என்ன சொன்னாரு? ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வருஷமாக நீங்க கழிக்கணும் அப்படின்னா. அதுலதான் 40 நாள் 40 வருஷமாக மாறி இருக்கிற ஒரு கருவியானவர்களே. ஆகவே நீங்க தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமா இருக்கும். அந்த 20 லட்சம் பேருக்கு அங்க காலையில கொடுக்கிறாரு இல்ல, மோசே எப்படி செய்வீங்க நீங்க கொடுப்பீங்க? 2 பேருக்கு ஆடு மாடெல்லாம் ரொம்ப குறைவா இருக்குது, எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வருமா? அப்படிலாம் யோசிச்சுட்டாராம். இடையில பார்த்தா போய் பார்த்ததுக்கு அப்புறம் வலதுபுறம் இந்த பக்கம் அப்படியே ஒரு பெருங்காற்று அடிச்சுட்டு வந்து அப்படியே காற்று என்ன பண்ணான்? காடையை கொட்டுது. எந்த பக்கம் பார்த்தா அப்படியே காற்று பெருங்காற்று அடிச்சுட்டு வந்து காடையை கொட்டுதான். அப்படியே பாக்குறதுக்கே எப்படி இருக்கு? மண்ணா அப்படியே ஆச்சரியமா இருக்கு. எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா தேவன் அந்த அளவுக்கு அந்த மக்களை வழிநடத்திக் கொண்டு வந்தார். எனக்கு கருணையாவலே இந்த பாடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய பாடம் என்னவென்றால், இப்படி ஒவ்வொருவராக அந்த காலான் தேசத்தை வழிநடத்திக் கொண்டு போகும்போது தேவன் ஒருவரை தெரிந்து கொண்டது போல நாம கிறிஸ்தவம் என்கிற இந்த வாழ்க்கையை பிரயாணம் பண்ணி கொண்டு போகும்போது நாம் காணாத இருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் பிரவேசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து என்ற பிரதான ஆசிரியர் நமக்கு முன்பாக இருந்து அழகும் சௌந்தரியம் உள்ள ஒரு ஏசத்தை போல சிறந்தவராக அந்த இயேசு கிறிஸ்து இருந்திருக்கிறார். 20 லட்சம் பேர் நிறைவேற்றின மோசையை போல இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாய் நிறைவேற்ற எத்தனை பேர் இருக்கிறாங்க? அத்தனை பேர்களும் வழிநடத்தி போகிற பிரதான ஆசாரியாராக மாத்திரம் அல்ல, உயிர் பெறுவதிலே முதல் பலனான ஒருவராக முதல்வராக நம்முடைய ஆளுநர் இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டிருக்கிறார். ஆக இவர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்னோடிகளாக இந்த இஸ்ரவேலர்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய கோத்திரத்திற்காக முன்னோடிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே 76 பேர் எகிப்துக்குள்ளே போனவர்கள் 20 லட்சம் ஆனார்கள். 20 லட்சம் கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் போது 20 பேராக 2 பேராக குறைந்திருக்கிறார்கள். அது போலதான் இந்த பிரிய பரலோக ராஜ்யம் தூச்சுக்குள்ளைகளுடைய கையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எத்தனை பேர் கிறிஸ்துக்குள்ளே வருகிறோமோ நாமும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை தெளிந்தவர்களாக நாம் வாழும் பொழுது
தேவன் நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்து வருகை நாளிலே நம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்து போகிறார். ஆனால் எத்தனை பேர் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போகிறோம் என்பது எண்ணிக்கைதான் இருக்கிறது கருமையானவளே. அப்ப அதற்கேற்றதான் நாம் வாழ வேண்டும் என்றால் எழுந்து போனதை நீங்கள் பாருங்கள். எவ்வளவு நேரம் ஒவ்வொரு தலைவர்களாக பார்த்தோம். அந்த தலைவர்கள் சார்ந்திருக்கிற அந்த ஜனம் அங்கங்கே தவறு செய்தது, அங்கங்கே சோதனை உட்பட்டது, அங்கங்கே விழுந்து போனது, அங்கங்கே செத்து போனார்கள், தன்னுடைய பக்தியிலிருந்து விழுந்து போனார்கள். அது இதுவெல்லாம் உலக வாழ்க்கையிலே நிச்சயமாக நமக்கு நடக்க போகிறது. அது அடிமையினுடைய காலமாக எகிப்து இருந்தது போல இந்த உலகத்தில் வாழ்கிற நாளும் நாம் உலகத்திற்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உலகத்தில் உட்பட்டு வாழாமல் பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது. அது பிரவேசிக்க முடியாத வாழ்க்கை என்னுடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிறார். என்னை வழிநடத்த முடியாத சிறந்த தலைவராக அவராக இயேசு கிறிஸ்து முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை பின்பற்றி நாமும் இயேசுவா காலையை போல தேவனுக்கு சித்தமானால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தவர்கள் எவர்கள் என்று சொல்லும்படியான ஒரு பெயரை நாமும் எடுத்து தேவன் நம்மை ஆசிரியப்பால் ஒரு கவனத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.